எல்லாம் சரியா போயிடுதா? துண்டு சீட்டு இருக்குன்னு மட்டும் உள்ள விடுவோம். ஆமா விஜயண்ணா பின்னாடி பாக்குறதுக்காக ஓடோடி வந்தா இந்த நிலைமையும் ஆகணும். திடீரென விஜயண்ணா கொடுத்த ரியாக்ஷன்ல அந்த தொண்டர் கடகடன் ஆயிட்டாரு. என்னடா இது? அவன் ஏன்டா பின்னாடி போக சொன்னானுங்க? நோன்றான் பாரு, இப்படி புடிச்சு நோன்றான் பாரு. விட்டா கழுத்து நெரிச்சுருவான் போல, தளபதி கழுத்தை. அத விடுங்க, அங்க பாருங்க. பெண் காவலருக்கு அடுத்த நொடியே நடந்த துயரம். அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு 4 பைக்கு நம்ம மேல பாயும்னு. ஐயோ என்னடா இதுன்னு சுத்தி இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்களே. என்னடா இது? என்னடா இது? எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுண்டா. லேடி போலீஸ போய் விட்டு ஏத்துறானுங்க. தள்ளி போடுறாங்க. விஜயண்ணாவை பாக்குறதுக்கு எந்த உயரத்திலையும் ஏறுவோன்னு அசால்ட்டா ஏறி இருக்கிறாங்க ஒரு 4 பேரு. அவங்க அங்கிருந்து பார்த்தா விஜயண்ணா தெரிவாரா? நடக்கவே முடியலனாலும் அவ்வளவு பெரிய மலை ஏறி இருக்கிறாங்க. என்னடா இது? தாவேகா துண்டர்கள் அட்ராசிட்டி பண்ணலாம், ஆனா அடம்பல் பண்ணக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல பத்திரிகையாளர் வண்டி மேலேயே ஏறிட்டாங்கன்னா பாருங்களே. இது எல்லாமே அவங்களுடைய அழகான ஒரு விஜயண்ணா மேல இருக்க லவ் தான் வெளியில காட்டுதுன்னா பாருங்களே. என்னடா இப்படி பண்றானுங்க? இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. விஜயண்ணாவை ஒரே ஒரு தடவை கிட்ட பார்த்ததும் என் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுச்சு. கடைசி வரைக்கும் நிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவரை பார்க்க மாட்டேன்னு நினைச்சிருந்த எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு விஜயண்ணா. என்னடா இது? என்ன இது? இதுக்கெல்லாம் அனுப்புனா நான் அப்படி பார்த்தா நிறைய நாள் அழுவும் போலது. அங்க ஒரு செங்கோட்டையன் தனியா நிக்கிறாரு. ஆமாடா. ஏய் அங்க பாருடா, பேனருக்கு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க பாருடா. செங்கோட்டையன் படம் வேணுமா இல்ல விஜயண்ணா படம் வேணுமா? விஜயண்ணா பேனர்ல எப்படி செங்கோட்டையன் இருக்கலான்னு உட்கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிற அளவுக்கு கட்சி மோது பெருசா இருக்கு. டேய் முத அவரை போய் சமாதானம் படுத்துவோம். என்னண்ணே வெயிலா? சரி என்ன தனியா நிக்கிற அரசியல் அந்த மாதிரி இருக்கீங்க? ஏன் மேல ஏறி பண்ணிக்க பஸ்ல? இல்ல வெயில் ஒத்துக்காது. மேல தலைவர் பக்கத்துல வெயில் ஓவரா இருக்கு. நம்ம பார்ட்டி வண்டி மேல ஏத்த விட மாட்டான் மாதிரி கேள்விப்பட்டேன். நாங்க வெயில் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் இருக்குப்பா. அப்ப கொங்கு மண்டலத்தை ரெண்டா பீச்சிட்டாங்களாமே. உனக்கு தனியா பார்ட்டிக்கு தனியா எடுத்துனாங்க? இல்ல அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி அது என்ன பேனர்ல உங்க பேர் இல்லையேன்னு வருத்தப்பட்டு சண்டை போட்டுக்கிறானுங்க போடுக்குது. உங்க பேனர் வச்சதுக்கு உங்க ஆளுங்க தானே? அது கட்சியில இருந்து கூட்டு வந்தாளுங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க போடுக்குது. ஒருத்தன் பாரதினு ஒரு பையனை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. சரி என்ன வந்த வேலை என்ன? இல்லண்ணா சொல்றேன்னா நானே ஏதோ தலைவர் பாருங்களா பேசும்போது எவ்வளவு தீயா பேசுறாரு பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? பேசுறாருப்பா. எந்த கூட்டத்துல இந்த மாதிரி பேசுறது? எங்களுக்கு எல்லாம் அனுபவம் இல்லப்பா. கொள்ளையடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறாரு. யாரு சொல்றாப்ல? இதுக்கு முன்னாடி இருந்துங்களே 2 கட்சி, அந்த 2 கட்சி தான். கொள்ளையடிக்க எங்களுக்கு அனுபவம் இல்லப்பா. ஊழல் பண்றதுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்ல. ஊழல்லாம் நாங்கெல்லாம் பண்ணவே மாட்டோம். அந்த கட்சியில யாரா இருந்தாலும் சரி சோத்த திங்கிறீங்க அப்படி கேட்டுருவாரு தலைவர். ஊழல் பண்ணிக்கிறாங்க போல அந்த கட்சியில 2 பேர். எதுக்கு இங்க வந்து எதுக்கு சொல்ற நீ? அந்த கட்சியில இருக்கிறவங்கள சொன்னேன் நானு. நீங்க இப்ப இந்த கட்சிக்கு வந்துட்டீங்க, நான் உங்களை சொல்லவே இல்லையே. நான் அந்த கட்சியில இருக்கவங்கள சொல்றேன். ஊழல் பண்ணிக்கிறானுங்க. நீயும் பண்ணிருக்க தெரியுதுல. நீனும் வெளில வாங்கியிருக்க. சும்மா குத்தி காட்டுற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசாத. பாருங்க தலைவரே, சில்லறை வாங்குறதுக்கும் நோட்டா வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அது பெரிய நோட்டா வாங்கிருக்கானுங்க பொழுது. சரி விடு, இப்பதான் குத்தி காட்டே இருக்காது. அங்க இருக்கும்போது ஏதோ பண்ணிட்டேன். நீனும் வாங்குற பிளாக் டிக்கெட்லாம் வித்ததானே? ஐயா நான் அதெல்லாம் சின்னது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேனானு. நீங்க வேற சும்மா இருங்க. நானே நம்ம இனிமே அவங்க எதிர்க்கணும் ஊழல் பண்ணவங்க எல்லாம். அதுக்காக சொல்றேன், எப்படிதான் ஊழல் பண்றானுங்களோ அந்த கட்சிக்குள்ள இருந்துக்கணும். ஐயோ சரி நான் போறேன். இல்ல நான் இருனேன். நம்ம தலைவர் பேசுனதுல காண்டாயி அறிக்கை போட்டுக்கிறானுங்க. யாரு அவனுங்க இந்த இலக்காரனுங்க. என்ன போடுறாங்க? நீங்க தனியா வந்தீங்க, பனையூர் பண்ணையார் அங்கிள்னு கேக்குறானுங்க. நம்ம தலைவர் வயசு என்ன? வயசு என்ன? உங்களோட 20 வயசு கம்மி, அவ்வளவுதான். அங்கிளா தாத்தா பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசு 50 வயசு. அப்பாவால சினிமா உள்ள வந்தீங்க, அப்புறம் போய் சொல்றாங்க. அப்பாவால வந்தாரு, எங்க தளபதி அப்பாவால வந்தாரா? கேப்டனால வந்தாரு. என்ன அடுத்து? அப்புறம் பாருங்க, வந்த சினிமா வழியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட். பாத்தீங்களா? எங்க தலைவர் காப்பி வச்சாரா? எங்க தலைவர்னா ரஜினி விஜயகாந்த் பார்த்து காப்பி வச்சாரா? மகேஷ் பாபு, பாலையா சும்மா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். நீங்க வந்து இந்த கட்சி தான், நீங்க இருந்த கட்சி தான். அரசியல் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்ல லெகசியை திருடி காப்பி. பாத்தீங்களா? லெகசியை திருடுறோமா நம்ம? ஆமான்னு சொல்லிட்டு போங்க. சொல்றேன் நானு, அப்படிலாம் திருடுறது இல்ல, உரிமையா எடுத்துக்கிறோம் நாங்க. அப்புறம் திமுக எதில் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களே மாண்புமிகு புரட்சி தலைவர் ஆணைக்குங்க நாமும் புதுவிட்டதை பார்த்து காப்பி அடித்து யாரோ எழுதி கொடுத்த ஆக்ஷன் என்று சொன்ன. அப்போ நம்ம தலைவர் இப்ப பேசணும், எனக்கு எடப்பாடி பேசுனதா? சொந்தமாக ஒரு வரியை கூட பேச தெரியாதவர் அடுத்த ஒரு வரலாற்றையே பற்றி கேள்வி கேட்கலாமா? அப்புறமா கோவில் வாசல்ல உடைக்கப்பட்ட தேங்காய் சில்லியா, அது பரவாயில்ல. மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களாம் கூப்பிட்டு வச்சு கட்சி நடத்துறியே அப்படின்னு கேக்குறாங்க. யார கேக்குறாங்களோ அசிங்கமா இருக்குது. கண்டவங்க எல்லாம் உள்ள வந்து கண்டவங்க எல்லாம் கண்டதையெல்லாம் உள்ள வராங்க, அவங்க எல்லாம் வச்சு கட்சி நடத்துறாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, பக்கம் பக்கமா அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்க மக்கள் பிரச்சனை கூட இவ்வளவு பக்கமா அடிச்சது இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. அந்த கட்சியில நான் வந்துட்டேன், என்ன அசிங்கப்படுத்தணும் பேசிட்டு இருக்கிற. நீ என்ன அசிங்கப்படுத்தல, தலைவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. நீ யாரு? நீ தலைவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. நான் தலைவர் அசிங்கப்படுத்தல. நீங்க இந்த உங்க கட்சியில், நீங்க அந்த கட்சியில இருக்கும்போது ஒழுங்கா கட்டுக்கோப்பா வச்சிருந்தேன்னா கெடப்பாடிலாம் ஒரு ஆளா வந்துக்கிறாவளா? நீங்க யாரும் வந்து கெடப்பாடிலாம் நாங்க லைலா மணி மாதிரி ஓரமா உட்கார வச்சிருப்போம். வளர விட்டு சிஎம் ஆக்கி போய் பக்கத்துல நின்றுட்டு எப்பா நான் போறேன்ப்பா, நானு வெயில் அதிகமா, நீ போப்பா. சரி போக கொஞ்சம் கொஞ்சமா காலி போட்டோம். வந்தப்பதான் புதுசா பாலிஷ் போட்டு பொங்கல்லாம் வைப்போம், அப்புறம் அட்டி விட்டுருவோம் நாங்க. அவன் என்ன பண்றா? டேய்